ஏனாதிநாத நாயனார். ஏனாதிநாத நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவர் எங்கு பிறந்தார், அவர் எங்கு முக்தி அடைந்தார், அவர் செய்த தொண்டுகள், இவற்றையெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏனாதிநாத நாயனார் கும்பகோணத்திற்கு அருகில் ஏனநல்லூர் என்ற ஊரில் ஈழக்குல சான்றோர் குலத்தில் பிறந்தவர். ஏனாதி என்றால் படைத்தளபதி என்பது அர்த்தமாகும். மன்னர்களுக்கு போர் பயிற்சி தரும் பணியை மேற்கொண்டவர் இவர். அதில் வரும் வருமானத்தைக் கொண்டு அடியவர்களுக்கு வேண்டியனவற்றை வழங்கி வழிபடுவது அவர் கொள்கையாக கொண்டுள்ளாராம். ஏனாதிநாதர் வாள் வலிமையும் தோல் வலியும் அஞ்சா நெஞ்சமும் உடையவராக திகழ்ந்தாராம். ஊரில் வாட்படை பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி கொடுத்தார் இவர். திறமையான பயிற்சியினால் செல்வமும் செல்வாக்கும் பெருகியது அவருக்கு. அவர் பெற்ற செல்வம் எல்லாம் அடியவர்க்கே பயன்பட்டது. அவர் புகழ் அதிகரித்தது. பகைவர்கள் உட்பட அனைவரும் அவர் திறமையை புகழ்ந்தார்களாம். அவ்வூரில் வாழ்ந்த வாட்பயிற்சி தரும் அதிசூரன் அவர் மேல் அழுக்காறு கொண்டான். அவனது திறமையின்மையினால் அவனால் பெயர் பெற முடியவில்லை என்பதை உணராமல் அவன் ஏனாதிநாதர் மேல் பொறாமை கொண்டானாம். ஒரு நாள் அதிசூரன் ஏனாதிநாதர் இருக்கும் இடம் தேடி வந்தானாம். நான் பயிற்றுவித்தவர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றேன், நீங்களும் பயிற்றுவித்தோரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், இருவரையும் சண்டையிடுவோம், யார் வெற்றி பெறுகின்றோமோ அவரே இனி இவ்வூரில் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றாராம். அதற்கு ஏனாதிநாதரும் சரி என்று கூறி குறித்த நாளில் போர் தொடங்கியது. இரத்த களமாகிய இடத்திலிருந்து அதிசூரன் ஆட்கள் ஓடி ஒளிந்தார்களாம். தோற்ற அதிசூரன் போரில் ஏனாதிநாதரை வெல்வது கடினம் என உணர்ந்தானாம். வஞ்சனையால்தான் அவரை வெல்ல முடியும் என்று நினைத்தான். மீண்டும் ஏனாதிநாதரை சந்தித்தவன், நம்மால் ஏன் பலர் மடிய வேண்டும், நாம் இருவர் மட்டும் வாட்போர் செய்யலாம், வெற்றி பெற்றவர் பயிற்சி சொல்லித்தரலாம் என்று கூறினானாம். அதற்கும் இவர் இசைந்தாராம். போர் குறிப்பிட்ட நாளில் நடந்தது. தோற்கும் நிலைமையடைந்த அதிசூரன் தான் திட்டமிட்டபடி தன் நெற்றியில் உள்ள திருநீற்றை மறைத்திருந்த மறைப்பை விலக்க நெற்றியில் திருநீற்றை கண்ட ஏனாதிநாதர் அடியவரை கொல்வதா என வாளை எரிந்துவிட எண்ணினாராம். அதனால் சண்டையிடுவது போல் பாசாங்கு செய்தார். அதிசூரன் தன் எண்ணத்தை நிறைவேற்றி மண்ணில் சாய்த்தானாம் ஏனாதிநாதரை. நெற்றியில் திருநீறு கண்டமைக்காக அடியவர் என நினைத்து கொல்லாமை தவிர்த்து தன் உயிரை கொடுத்த ஏனாதிநாதருக்கு அருள்வெளியில் பெருமான் காட்சி கொடுத்து அருளினாராம். இங்குள்ள இறைவனோட பெயர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி கற்பகாம்பாள், குலம் ஈழக்குலச் சான்றோர், அவதாரத்தலம் ஏனநல்லூர், முக்தித்தலம் ஏனநல்லூர், செய்த தொண்டு அடியார் வழிபாடு. குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் நட்சத்திரம் புரட்டாசி மாதம் உத்திராடம் நட்சத்திரம். இங்குள்ள கோயிலோட சிறப்புகள் என்னன்னா, முற்காலத்தில் ஏனூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஏனாநல்லூர் என மருவியதாம். அர்ஜுனன் வழிபட்ட தலமாக இங்கு கருதப்படுகிறதாம். கிபி 642 ஆண்டில் 2ஆம் பரமேஸ்வரன் பல்லவனால் செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் இது. அமைவிடம் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் மருதாந்தநல்லூர் வழித்தடத்தில் கருவளச்சேரி பிரிவில் இக்கோவில் அமைந்துள்ளது. முகவரி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், ஏனநல்லூர், மருதநல்லூர் வழி, கும்பகோணம் வட்டம்.